போய் வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். எல்லாம் இருக்கி கதை. என்னால வெளியே போக முடியாது. இந்த ரூம்ல ஈக்குவல் ஷேர், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நான் இருப்பேன், இல்லாம கூட போவேன். அது என் இஷ்டம். நீங்க மாத்துறோம்னா மாத்திக்கோங்க. தயவு செஞ்சு வெளியே போடி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். துண்டோட எவ்வளவு நேரம் நினைக்க? அப்படின்னா எனக்கு ஒரு 50 ஜிபே பண்ணி விட்டுருங்க. எல்லாம் இருக்கே கதை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் உனக்கு ஏன் ஜிபே பண்ண முடியாது? போ, நான் வெளியே போக மாட்டேன். குறிக்கோளோட பண்ற, ரொம்ப பேசுற. என்ன ரொம்ப பேசுற, என்னால முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப நிலைமை மோசமாகிரும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா? எப்படி மோசமாகும்? மோசமாக்கி காட்டு பாக்குறேன். ரொம்ப பண்ற. என்ன பண்ண போற பாப்போம்? பண்ணு, பண்றே. நான் பயப்படாம சொல்றேன், பண்ணு பண்ணு. ரொம்ப பண்ணிட்டேன், என்னால முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. ஓகே, அதுக்கு நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் சொல்லிட்டேன். பண்ண போறேன். இன்னும் வேணுமா? ரொம்பதான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னா எல்லாமே டைட்டாக பண்ணணும். கீழே குனிஞ்சு பாருங்க, உங்கள் துண்டு இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு துண்டு கூட தட்ட தெரியாது. எப்படி எண்ணெயை கட்டிக்கிட்டீங்க? லூஸாக கட்டினதெல்லாம் அந்த பெட்டு மேலே விழுந்துருச்சு. மறந்தியோ இல்லை வேற ஏதாச்சும் மறந்தியோ? இப்போ போய் துண்டை கட்டிட்டு வேலைக்கு ரெடி ஆகுது. கொஞ்சம் ரொமான்ஸா பேசினா வந்துடுவீங்களே. சரி, ரொம்ப மூடா பேசுறல, ஏதோ ஒன்று இருக்கு. என்னது சொல்லு ஒழுங்கா? அது எப்படி சொல்றது? சரி சொல்றேன். என் கூட கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் குழந்தை பிறந்துடுச்சு. ஆனா அவங்களுக்குலாம் முன்னுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறப்பாயிடுச்சு. அதான் சொன்னது கேட்கலையாப்பா? குழந்தை பிறக்கிறத பத்தி சொன்னேன் தானே. ஆவலா இருந்தேன். இன்னைக்கு வா. வேலைக்கு போகணும். நீங்க தானே உங்க ஹஸ்பண்டுக்கு 7 இயர்ஸ் முன்னுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க. நாங்கள் தான். சாரி, ஏன்னா நாங்கள் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டோம். என்ன சொல்கிறீங்க? அதாவது நாங்கள் இப்போ தப்பு பண்ணிட்டோம். என்னதுன்னா, அதே நேரத்தில் யாஸ்வரன்ற ஒரு பேஷண்ட் அட்மிட்டாக இருந்தார். அவருக்கு தான் அந்த ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, அவரும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரே இதனால என்ன பண்ணிட்டோம், ரிப்போர்ட் மாறிடுச்சு. அவருக்கு 7 இயர்ஸ்க்குள்ளே ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிடணும். ஆனால் இப்போ திடீர்னு வந்தாங்க, ரிப்போர்ட் மாறிடுச்சுன்னது எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்களும் செக் பண்ணி பார்த்தா ரிப்போர்ட் மாறிடுச்சு. அதான் இப்போ சொல்லியிருக்கோம், இன்னும் அவருக்கு 6 மந்த்துக்குள்ளே ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிதான் ஆகணும். இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை முன்னுக்கே சொல்லியிருக்கணும். எவ்வளவு டிலேவாக சொல்கிறீங்க? 6 மந்த்தில் ஹார்ட் கிடைக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா? இங்கே காம் ஆகுங்க. அதாவது அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரே பிளட் குரூப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க மனசரவில் ஒட்டி இருக்கிறவங்களாலே கூட ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடியும். உங்கள் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் ஹார்ட் கூட அவருக்கு கொடுக்க முடியும். பட் உங்கள் ஹார்ட்டை கொடுத்துட்டு அவர்
அவரோட ஆட்டோ உங்களுக்கு வச்சா நீங்கள் ஒரு 6 மந்த் கிட்ட தான் இருப்பீங்க, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆட்டில் ப்ராப்ளம், உங்களுக்கு அவர் ஆட்டோ வச்சதுமே நீங்கள் இறக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இறக்காமே இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஐம் ஸோ சாரி. ஓகே, ஆட் டிரான்ஸ்பரேஷன் பார்க்கங்க. ஏன்னா இப்போ ஆட் கிடச்சிடுச்சு. என்னன்னு சொல்கிறீங்க? ஆட்டு கொடுக்கலாம் தான் இருக்கேன், பரவாயில்ல. நீங்கள் ஆப்ரேஷன் சொல்லும்போது செய்யுங்க. ஓகே மேம். என் வாழ்க்கையில் ஒரு சோகத்தை கொடுத்துட்டீங்களே, அது எனக்கு சந்தோஷமாக இல்லை. இப்போ நான் ரகுக்கே ஆட் கொடுக்கறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன இவ்வளவு சீக்கிரமாக ஒரு கால் ப்ராப்ளம் வந்திருக்கு, பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு நான் எவ்வளவோ பிராயச்சித்தமாக பரிகாரமும் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் எதுக்குமே என் மேலே கருணை காட்டல. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இறப்பு உண்டு, பிறப்பு உண்டு. அந்த மாதிரி எனக்கு இப்போ இறப்பு வந்துருச்சு. ஆனால் இருக்கிற வரைக்கும் உங்களை வழிபட்டுட்டு உங்களை கும்பிட்டுட்டு தான் நான் போவேன். இந்த வாட்டி என்ன பண்ணுறது, அவருக்கு ஈஸியாக ஆர்ட் டிரான்ஸ்பரேஷன் கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ அவருக்கு நான் ஆர்ட் டிரான்ஸ்பரேஷன் கொடுக்கலன்னா அவர் வந்துடுவார். அதனால இந்த முடிவு நான் விட்டு தப்பாக இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் சரி, இதுதான் சரி. என்ன உன் கணவனுக்கு படி மேல படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒன்று நீ இருக்கணும், இல்லை உன் கணவன் இருக்கணும். இந்த தாலி கூட செல்லாது. ஏன்னா இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி தான். ஜாதகப்படி உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தில் ஒருத்தர் இருக்காது. ஒன்று நீ இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். இதான் நான் சொல்ல முடியும். மன்னிச்சிருங்க. ஒன்று உன்னோட இதயத்தை கொடு, இல்லைன்னா உன் புருஷனை இதயத்தை கொடுக்காம அவனை சாவடி. இதுதான். இதுக்கு பரிகாரம் எதுவுமே இல்லையா? இதுக்கு பரிகாரம் எதுவுமே இல்லை. ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்ன பிரச்சனை? சரி, எப்படி ரகு உங்ககிட்ட சொல்ல உன்னோட ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் ஹார்ட்டை தான் உனக்கு டிரான்ஸ்பரேஷன் பண்ண போறேன். என்னை மன்னிச்சிடுற ரகு. இது நான் எடுத்த முடிவு இல்லை, இது கடவுளே எடுத்த முடிவு. என்னது இது? ஒன்றும் இல்லை. ரொம்ப மூடா இருக்கீங்க போல. என்னை மன்னிச்சு ரகு, இதை தவிர்த்து எனக்கு வேற எந்த வழியும் இல்லை.
செத்து போயிடுவேன். ரகு, நான் சொல்கிறது கேளு. என்னதுன்னா எக்காரணத்தை கொண்டு நான் அப்படி என்னோட பாடி பார்ட்ஸில் இருதயம், நுரையீரல் அந்த மாதிரி ஏதாச்சும் யாருக்காச்சும் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிட்டேனா, இல்லை அது தவிர்த்து உனக்கே இதயத்தை கொடுத்துட்டேனா, நீ அதுக்காக நான் இல்லைன்னு நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைய வெறுக்கக்கூடாது, நான் இல்லைன்னு நீ கவலைப்படக்கூடாது. இது நான் சொல்கிறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு, எனக்காக பண்ணு ரகு. ப்ராமிஸ். நினச்சிரு ரகு, என்னால் என் மனசில் இருக்கிற உண்மையை சொல்ல முடியாமையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமையும் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வேறு வழி இல்லை. நான் இப்போ உனக்கு என் ஓட்ட டிரான்ஸ்ஃபரேஷன் பண்ணுறேன். உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஐ லவ் யூ.